செய்தி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக ஆற்காடு சுரேஷின் மனைவியை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஆந்திராவில் தலைமறைவாக இருந்த ஆற்காடு சுரேஷின் மனைவியை தனிப்படை போலீசார் பிடித்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், ஆற்காடு சுரேஷின் மனைவிக்கும் இந்த வழக்கிற்கும் என்ன தொடர்பு? கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங்கை கடந்த மாதம் 5ஆம் தேதி ஒரு கும்பல் படுகொலை செய்தது. இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை 23 நபர்களை போலீசார் கைது செய்த நிலையில மேலும் இந்த வழக்குல யார் யாருக்கெல்லாம் தொடர்புள்ளது என்பது தொடர்பான விசாரணையை தற்போது போலீசார் முடக்கிவிட்டுள்ளனர். குறிப்பாக இந்த வழக்குல முக்கிய ரவுடிகளான அதாவது நாகேந்திரன் மற்றும் அவரது மகன் அஸ்வத்தாமன் ஆகியோருடன் நடத்தப்பட்ட விசாரணையில பல்வேறு தகவல்கள் வெளியானது. முதற்கட்டமாக இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையானது பொன்னை பாலு அவரது நண்பர் அனைவரும் கைது செய்தனர். குறிப்பாக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதி ரவுடியான ஆற்காடு சுருகு கொலை செய்யப்பட்ட வழக்குல இவரை கொலை செய்ததாக அவர்கள் வாக்குமூலம் அளித்த நிலையில அடுத்தடுத்து பல பின்னணிகள் இந்த கொலை வழக்குல வெளிவந்தது. இந்த நிலையில தற்போது இன்று ஆற்காடு சுரேஷின் ஓராண்டு நினைவு தினம் உள்ள நிலையில தற்போது அவரது மனைவியை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக ஒரு தகவல் ஒன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த வழக்குல ஆற்காடு சுரேஷின் அவரது மனைவி ஆந்திரால தலைமறைவாக இருந்த நிலையில தற்போது அவரை தனிப்படை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அவரது சகோதரர் பொன்னை பாலு ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில இவருக்கும் இந்த வழக்குக்கும் ஏதேனும் தொடர்புள்ளதா என்ற கோணத்துல தற்போது தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அவரது செல்போனையும் போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். யார் யாரெல்லாம் இவர் கடைசியாக பேசினார் என்பது தொடர்பான விவரங்களையும் சேகரித்து தற்போது போலீசார் தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.